அமைச்சர் ஆதவர்த்தனா பேசுறப்ப தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வந்து பிரதமராக கூட்டணி கட்சியா அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா வந்து தென்னிந்தியாவில வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய நிலைப்பாட சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்க எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதுல ஒரு சந்தேகமும் இருக்காது. இல்ல அப்படியா இல்ல, யூகத்திற்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப வந்து சிறப்பா வந்து ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களுக்கு வந்து சிஎம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழிச்சு நாங்க வந்து காங்கிரசினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. HRNC-யை ஒட்டி உள்ள சுற்றுலா தலங்கள்ல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நான்வெஜ் போன்றவற்றெல்லாம் கோயிலே போய் சாப்பிடக்கூடிய சூழல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி? இல்ல, அது மாதிரி சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இருக்கு, அதெல்லாம் நாங்க முறைப்படுத்திட்டு வர்றோம். ஏன்னா வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சுற்றுலாத்துறை என்பது எங்களுக்குன்னு தனியா இடம் கிடையாது. சுற்றுலா வந்து அங்கங்க நாங்க டெவலப் பண்ணி அந்தந்த லோக்கல் பாடிட்ட கொடுக்கறோம். அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா, அந்த திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் அதை பண்ண முடியும். எங்க துறையை சார்ந்து எங்களுக்கு தனிப்பட்ட இடங்கள் கிடையாது. இருந்தாலும் இதை வந்து நீங்க கண்டிப்பா மேம்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள், இந்த ப்ரமோஷன், ஆர்டிபிஷியல் எல்லாம் வந்துட்டு, ஆனா இதை வந்து டெவலப் பண்ணி நம்முடைய தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும். அவங்க வந்து சென்ற அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பா தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான மாநிலமா இருக்கு. அதனால இது இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் இல்லாம இன்டர்நேஷனல் அளவுல உலகத்தரம் வாய்ந்த சில நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு மாண்பு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை மேம்படுத்த போறோம். தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுலாவுடைய இது ரொம்ப குறைவா இருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் சொல்றாங்க. அது கூடுதலாக வாகனங்கள், பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்குவீங்களா? இல்ல, அதுக்குதான் அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டெபினட்டா இந்த துறையை வந்து மாண்பு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நல்லா டெவலப் பண்ணும். இல்ல, 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சியில நாங்க பங்கு வகிக்கிறோம். எங்க இயக்கத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில வாக்குச்சாவடி அளவில் இன்னைக்கு நாங்க பலப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இனி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்க வந்து அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் பலப்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய கைச்சின்ன வெற்றி பெறுவதற்கான நிலையை நாங்க முன்னெடுப்போம். பாதுகாக்கப்பட்ட வனத்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறி நிறைய பேர் உள்ள வந்து ரீல்ஸ் போடுறாங்க. நீர்வீழ்ச்சி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. இதை நம்பி போற பல பேருக்கு வந்து ஒரு அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுற மாதிரி இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்? இல்ல, இப்போ நீங்க சொல்லக்கூடியது ஃபாரஸ்ட் வந்து இப்போ அதனுடைய கட்டுப்பாடு வந்து அந்த துறை கீழே தான் வருது. இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வருது. அப்ப அந்த துறையோட பேசி அங்க வந்து அந்த பாதுகாப்பு, இங்க நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வரணும்னா அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த கோஆர்டினேஷன், அதாவது எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். நிச்சயமா வரக்கூடிய காலங்களில் அது மாதிரி பாதுகாப்புக்கு முதல்ல இப்பவே ஏற்கனவே பாதுகாப்புக்கு முதல் இடமா தமிழ்நாடு இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவுல ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்குவோம். இல்ல அனுமதி இல்ல, அப்படி இதுவரைக்கும் அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து கவனத்துக்கு வரல. அப்படி நடந்தா அதை வந்து அந்த துறையோட பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம். நிச்சயமா எடுத்துடுவாங்க.